Fiki Flow Chennai. We celebrate, last year also we celebrated and this year we celebrated. So this year in the version we wanted to do it something differently, and the first person which we could recollect, somebody who has stood out always, Sarila, was Usha Didi. So we had her perform, and we had all the members come in saris, and we had a lot of popular sari stores in Chennai who have also put up their stall here. So we are delighted to be supporting Indian handlooms and the heritage of India. Hi everybody, நமஸ்காரம், சத் ஸ்ரீ அகால், சலாம் அலைக்கும். எனக்கு ரொம்ப பெருமை இன்னைக்கு இங்கே வந்து மெட்ராஸில். ஏன்னா இத்தனை வருஷமாக நான் எல்லா ஹோல் வேர்ல்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன், காஞ்சிபுரம் மாதிரி ஒன்றுமே இல்லை இந்த வேர்ல்டில். எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா நான் வந்து காஞ்சிபுரம் தான் போட்டுவேன் எப்போவுமே வீட்டில். ப்ரோக்ராம்ஸில் வீட்டில் வேறு தசர் எல்லாம் போட்டுப்பேன் நார்மல் டே, ஒர்க்கிங் டே அன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி வேர்ல்ட் காஞ்சிபுரம் டே, வேர்ல்ட் சாரி டே. எனக்கு வந்து இட்ஸ் அ கிரேட் honor and pleasure to be with all of you. இன்னைக்கு ஃபிக்கி ஃப்ளோக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்கிறேன் நான் வந்து. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேதரிங்கில் எல்லா லேடிஸும் இன்னைக்கு என்ன அருமையாக காஞ்சிபுரம் புடவை எல்லாம் போட்டுட்டு இருந்திருக்கா. ஆல் விதமாக காம்பினேஷன்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் வேரிங். இது ஒன்று தான், காஞ்சிபுரம் சாரி தான் யூ கேன் வேர் எனி டைம், எப்போ வேணாலும். கார்த்தாலே நின்று போட்டு மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி சாரி இருக்குது, அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி சாரி இருக்குது. வீட்டில் இருந்தால் யாரும் கெஸ்ட் வந்தால் you're always dressed, you're always ready in a Kanjipuram sari. அதுதான் எனக்கு ரொம்ப பெருமை. And thank you so much to Fiki Flow for giving me this great opportunity. எல்லாருக்கும் எதிர்க்கும் to be able to say thank God for the sari. இப்போ இருக்கக்கூடிய எத்தனை நன்னா பேசினா இப்போ இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ், அதாவது பெண்கள் கிட்ட இந்த புடவையை பற்றியான ஒரு விழிப்புணர்வு ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லாம் ரொம்ப மாடர்ன் ட்ரெஸ்க்கு தான் சேஞ்ச் ஆகிட்டு வராங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு இந்த புடவையோட இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. எல்லாம் மாடர்ன் ட்ரெஸ் தான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சில பெண்கள் தான் இந்த மாதிரி புடவை. புரிஞ்சுதுடா. ஐ கேன் சே டா டு யூ, யூ ஆர் மச் யங்கர். நீங்க என்ன சொல்ல போறீங்களோ தெரியும் எனக்கு. இன்னைக்கு வந்து யாரடா பாடுறாங்க? அத போய் பாடுறான்னு கேட்டுட்டீங்களா மேடம்? இன்னைக்கு வந்து நம்ம வேர்ல்டில் பார்த்துட்டு இருக்கோம், எஸ்பெஷலி இந்தியாவில் எல்லாரும் கொஞ்சம் மாடர்னாக ஆயிட்டா. they don't like saree so much. ஆனால் என்னை கேட்டால் நான் நிச்சயமாக சொல்லிப்பேன், இட்ஸ் த மோஸ்ட் டிக்னிஃபைட் அண்ட் மோஸ்ட் கிரேஸ்ஃபுல் ட்ரெஸ் இன் த வேர்ல்ட். அது திருப்பியும் வந்துடும். எல்லாமே லைஃப் மாதிரி. ஃபேஷன் இஸ் சைக்ளிக். அது வந்து இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வரும் டெஃபினட்டா. ஏன்னா வாட் இஸ் குட், நம்ம என்ன சொல்லுவோம் அதுக்கு? சல்லடை தானே. வாட் யூ புட் இன் இட், வாட் இஸ் குட் வில் ரிமைன். வாட் இஸ் பேட் அதை எடுத்து தூக்கி எறியலாம். இதெல்லாம் ட்ரெண்ட்ஸ் அப்பா, ட்ரெண்ட்ஸ் வரும் தான் இல்லையா. சேஞ்ச் இஸ் நெசசரி இன் லைஃப். சேஞ்ச் இல்லாமல் நம்ம எப்படி வேல்யூ பண்ணுறது? How will we value the Kanjivaram sari? இதெல்லாம் பார்த்து தானே we are seeing now that Kanjivaram or sari is much better than anything else. And I feel these are all just trends. வரட்டுமே, no problem. நம்ம கல்ச்சர் வந்து அத்தனை not so fragile. It's not so small that anybody from outside can just come and ruin it. அப்படி இல்லைப்பா. நம்ம கல்ச்சர் thousands of years இருக்கு. நம்ம கல்ச்சர், அந்த கல்ச்சர் இருக்கும் and will last forever and evermore for sure. இதெல்லாம் வரட்டும், பேண்ட்ஸ் வரட்டும், ஜீன்ஸ் வரட்டும், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஏதோ வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் வரட்டுமே, let it come, no problem. What is good will remain.
The Kanjivaram நானே சொல்லிக்கிறேன். I mean, more than 57 years now I'm wearing the Kanjivaram saree. So இந்த மாதிரி it will carry on. There's no problem. Let the new things come. The good things will stay back. மேடம் இத்தனை ஆண்டு காலமாக நீங்க சினிமாவில் வந்து ஹிந்தி, தமிழ், மலையாளம் அனைத்து மொழிகளும் நீங்க பாடியிருக்கீங்க. நிறைய நடிகர்கள் வந்து உங்களுக்கு நல்ல பழக்கமாக இருக்காங்க. இருக்கக்கூடிய நடிகர்கள் நிறைய பேர் அரசியலுக்கு வராங்க. தற்பொழுது ஒரு பிரசித்தமான ஒரு நடிகர் விஜய் வந்து அரசியல் கட்சிக்கு வந்திருக்காரு. இது குறித்து ஒரு கருத்து. We don't want to talk. அதெல்லாம் வேண்டாம். We'll stop with this. Yeah, thank you. இனிஷியேட்டிவ் அவங்களோட ஒர்க் எப்படி இருக்கு? நான் சொன்னேன் ஆல்ரெடி. Yeah. மேடம் இந்த We will- பட்டு புடவை தயாரிக்கக்கூடிய அந்த நெசவாளருக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். என்ன பட்டு சேரீ தயாரிக்கிறாங்க, நெசவு செய்யறாங்களா, அந்த நெசவாளருக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். என்ன சொல்றீங்க? about the They want your praise or appreciation for the Kanjivaram weavers. weavers? Okay. Ficky Flow has taken a great initiative. அந்த இனிஷியேட்டிவ்க்கு வந்து நான் எப்பவுமே சொல்லிப்பேன், இட்ஸ் அ வண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ் தட் யூ ஹவ் ஸ்டார்டட் த சாரி சிம்பனி. ஏன்னாக்கா we need initiatives like this to make what your question was. உங்கள் கொஸ்டின் இருந்தது, ஏன் இப்போ அந்த மாதிரி புடவை போட்டுக்கிறது இல்லை, ஏன் யங்ஸ்டர்ஸ் எல்லாம், அது வந்துடும். அண்ட் திஸ் இஸ் தி இனிஷியேட்டிவ். இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எல்லாரும் எடுத்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் தட்ஸ் வை ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் Vicky Flow, especially Flow of Chennai. They are just amazing. நான் வந்து எப்பவுமே மெட்ராஸ் தான் சொல்லிப்பேன். ஸோ Vicky Flow of Madras, they are just brilliant. Thank you so much for doing all the work. And நீங்க வந்து கேட்டது, I want to say thank you for the weavers. நம்ம weavers இருக்கால, என்ன மாதிரி weave பண்றா, என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கா. ஆனா I don't know whether they are getting all the respect. I don't know. ஆனா அது வந்துடும். The more we have more initiatives like this, the more people will start thinking about the handloom, the whole association itself. எல்லாருமே if we all stand united for the weavers and for the work that they are doing, it will be one. இன்னைக்கு வந்து என்ன, இங்க மெட்ராஸ்ல, நீங்கெல்லாம் இங்க மெட்ராஸ்ல தானே இருக்கீங்க. It's not only in Madras. Kanjivaram is up over there, all over India. There are copies, எத்தனையோ ஃபர்ஸ்ட் காப்பி, செகண்ட் காப்பி மாதிரி இருக்கு எங்கே போனாலும். ஆனால் காஞ்சிவரம் இஸ் அ வெரி வெரி பாப்புலர். இட்ஸ் நாட் ஓன்லி இன் மெட்ராஸ். அப்படி நினச்சிக்காதீங்க. கல்கட்டாவில் வந்து பாருங்க, ஒரிசாவில் பாருங்க, அஸ்ஸாமில் பாருங்க. ஸோ ஃபேண்டாஸ்டிக். பாம்பே, வெஸ்ட், எவ்ரிவேர். காஞ்சிவரம் இஸ் த பெஸ்ட். Thank you. Thank you.